எம்ஜிஆர் ரசிகர்கள் பலதரப்பட்ட வகையினர். அவர்களில் ஒருவர் கர்நாடக இசைத்துறையைச் சேர்ந்த மறைந்த மாண்டலின் இசைமேதை ஸ்ரீனிவாஸ். தனது தீவிர ரசிகராக இருந்தவரின் இசைக்கு பின்னர் எம்ஜிஆரே ரசிகராக மாறினார். அத்தகைய பெருமையை பெற்றவர் மாண்டலின் ஸ்ரீனிவாஸ். தூர்தர்ஷனில் 1983ஆம் ஆண்டு இசையரங்கம் நிகழ்ச்சியில் ஸ்ரீனிவாசின் மாண்டலின் இசை நிகழ்ச்சி ஒளிபரப்பானது. நிகழ்ச்சி முடிந்தவுடன் தூர்தர்ஷன் இயக்குனருக்கு தொலைபேசி அழைப்பு. மறுமுனையில் பேசியவர் முதல்வர் எம்ஜிஆர். எதற்காக அழைக்கிறார் என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்தபோதே, இப்போது தூர்தர்ஷனில் மாண்டலின் வாசித்த சிறுவனின் வாசிப்பு அபாரம், அந்த பையனின் தொலைபேசி எண் வேண்டும் என்று எம்ஜிஆர் கேட்டார். அப்போது வடபழனியில் தனது குருவின் வீட்டிலேயே தண்டி மாண்டலின் கற்றுக்கொண்டிருந்தார் ஸ்ரீனிவாஸ். அந்த வீட்டில் தொலைபேசி கிடையாது. எனவே வீட்டு முகவரியை எம்ஜிஆருக்கு தூர்தர்ஷன் இயக்குனர் அளித்தார். மறுநாள் எம்ஜிஆர் அனுப்பி வைத்தவர் வந்து ஸ்ரீனிவாசை சந்தித்து முதல்வர் சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்தார். மேலும் எம்ஜிஆர் தலைமையில் விரைவில் நடக்க உள்ள விழாவில் மாண்டலின் கச்சேரி செய்ய வேண்டும் என்றும் கூறினார். அந்த விழா நடிகர் கமலஹாசனுக்கு எம்ஜிஆர் தலைமையில் நடந்த பாராட்டு விழா. கலைவாணர் அரங்கில் நடந்த விழாவில் கலந்து கொள்ள வந்த எம்ஜிஆரை வெகு அருகில் பார்த்து மகிழ்ச்சியில் மனம் நிறைந்தார் ஸ்ரீனிவாஸ். அந்த விழாவில் மாண்டலின் கச்சேரியை ரசித்து கேட்ட எம்ஜிஆர், தமிழக அரசின் ஆஸ்தான கலைஞராக ஸ்ரீனிவாசை நியமிக்கப் போவதாக மேடையிலேயே அறிவித்தார். அந்த வருடம் வெளியான ஆஸ்தான கலைஞர்கள் பட்டியலில் வாய்ப்பாட்டு கலைஞர் மகாராஜபுரம் சந்தானம், பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம், வயலின் இசைக்கலைஞர் குன்னக்குடி வைத்தியநாதன் உள்ளிட்டவர்களுடன் மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் பெயரும் இடம்பெற்றது. ஆஸ்தான கலைஞராக நியமிக்கப்பட்டபோது மாண்டலின் ஸ்ரீனிவாசுக்கு வயது 12 தான். ஒருவரிடம் இருக்கும் திறமையை மட்டுமே எம்ஜிஆர் பார்ப்பாரே தவிர வயதை அல்ல என்பதற்கு இது ஒரு உதாரணம். பின்னர் தஞ்சையில் ஆஸ்தான கலைஞர்களை நியமிக்கும் விழா நடந்தபோதும் ஸ்ரீனிவாசின் மாண்டலின் கச்சேரியை எம்ஜிஆர் ரசித்து கேட்டார். அதன் பின்னர் கச்சேரிகள் செய்வதற்காக விமான பயணம் மேற்கொள்ளும்போது சென்னை விமான நிலையத்தில் சில சமயங்களில் அங்கு வந்த முதல்வர் எம்ஜிஆரை மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் பார்த்திருக்கிறார். எம்ஜிஆரிடம் பேச வேண்டும் என்று அவருக்கு ஆசை. என்னதான் இசைமேதையாக இருந்தாலும் சிறுவனான அவருக்கு எம்ஜிஆரிடம் போய் பேச தயக்கம். அதுபோன்ற நேரங்களில் எம்ஜிஆரே ஸ்ரீனிவாசை அழைத்து அன்புடன் விசாரிப்பார். அது நான் செய்த பாக்கியம் என்று பெருமை பொங்க குறிப்பிட்டிருக்கிறார் மாண்டலின் ஸ்ரீனிவாஸ். எம்ஜிஆரின் வசீகரமான முகமும் பார்ப்பவர்களுக்கு உற்சாகமளிக்கும் துடிப்பான நடிப்பும் சிறுவயதிலேயே மாண்டலின் ஸ்ரீனிவாசை ஈர்த்தது. அவரது படங்களில் இடம்பெற்ற அற்புதமான பாடல்கள், அதற்கான அபாரமான இசை ஆகியவற்றால் சொக்கிப்போனார். எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக மாறிய ஸ்ரீனிவாஸ் மீண்டும் மீண்டும் எம்ஜிஆர் படங்களை பார்த்து ரசிப்பார். அவர் மட்டுமின்றி டிவியில் எம்ஜிஆர் படங்கள் ஒளிபரப்பானால் அவரது ஒட்டுமொத்த குடும்பமுமே பார்த்து ரசிக்கும். 1984ஆம் ஆண்டு கச்சேரிக்காக ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்ரீனிவாஸ் சென்றிருந்தார். அப்போது ஓய்வு நேரங்களில் எம்ஜிஆர் படங்களை பார்த்து தீர்த்தார். எம்ஜிஆரின் ரசிகர் என்பதால் காரில் வெளியூர்களுக்கு ஸ்ரீனிவாஸ் செல்லும்போது எம்ஜிஆர் பட பாடல்களைத்தான் விரும்பி கேட்பார். தன் படத்தில் இடம்பெறும் பாடல்களை எம்ஜிஆரே கேட்டு டியூன்களை ஓகே செய்வார் என்று கேள்விப்பட்டது உண்டு. அந்த பாடல்களை கேட்கும்போது அவரது அபாரமான இசை ரசனையை புரிந்து கொள்ள முடிகிறது என்று சிறுவயதிலேயே இசைப்புலமை மிக்கவராக திகழ்ந்த மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் எம்ஜிஆரின் இசை ரசனையை வியந்து போற்றியுள்ளார். இசையை ரசித்தவர் மட்டுமல்ல, இசைப்பட வாழ்ந்தவர் எம்ஜிஆர்.